லாஸ்ட்டாக நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் பார்த்தோம். பேசிக் ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் ஷீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஸ்டிச் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அதையே ஃபேப்ரிக்கில் எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் மொத்தம் 7 ஸ்டிச்சஸ் பேசிக்காக இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து 7 பிளாக்ஸ் ரெடி பண்ணணும். அதாவது நம்ம ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணி பார்த்து அதை ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. நான் ஆல்ரெடி மெட்டீரியல்ஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற வீடியோவில் போட்டிருப்பேன். ஃபேப்ரிக் வந்து ரேஷன் சாரீ இல்லாட்டி ரேஷன் வேஷ்டி, அப்படியும் இல்லாட்டி வந்து காடா ஃபேப்ரிக் சொல்லியிருப்பேன். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து காடா ஃபேப்ரிக்கும் இருக்குது, ரேஷன் வேஷ்டியும் இருக்குது. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். இது ரெண்டுத்துலையும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் திக்காக இருக்கும். காடா ஃபேப்ரிக்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ரேஷன் சாரீ நம்ம ரேஷன் வேஷ்டி நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது வந்து ரேஷன் வேஷ்டி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்டு இழுக்கும். நம்ம மிஷின் நீடில் வந்து கொஞ்சம் த்ரெட்டு இந்த கிளாத் வந்து இழுக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இதை பண்ணும்போது. காடா ஃபேப்ரிக்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண வரும். உங்ககிட்ட எது அவைலபிளாக இருக்கோ, உங்ககிட்ட காடா ஃபேப்ரிக் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி வந்து ரேஷன் வேஷ்டி இருந்தாலும் ஓகே. நீங்கள் ரெண்டுத்துலேயும் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இருக்கிறவங்க காடா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்கிட்ட வீட்டில் இப்போதைக்கு இதுதான் இருக்குது அப்படின்றவங்க ரேஷனுடைய வேஷ்டி கூட யூஸ் பண்ணலாம். ஒயிட் கலர் ஃபேப்ரிக் முடிஞ்ச வரைக்கும் இந்த 7 ஸ்டிச்சஸ்க்கும் ஒயிட் கலர் ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதில் ஃபேப்ரிக்கோட லென்த்து விர்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேப்ரிக்கோட பண்ணா வந்து இந்த லென்த் இருக்குது, செல்வேஜ்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கரை பகுதி, இந்த கரை சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செல்வேஜ். இந்த சைடு ஃபேப்ரிக் இந்த சைடு த்ரெட்டு வராது. செல்வேஜ் பக்கம் த்ரெட்டு வராது. இந்த பக்கம் வந்து த்ரெட்டு வரும். த்ரெட்டு வர பக்கம் வந்து ரன்னிங் மீட்டர். இந்த சைடு வந்து இப்படி இருக்கும். இப்படி தான் நம்மளுக்கு ஃபேப்ரிக் இருக்கும். இந்த சைடில் வந்து செல்வேஜ் வரும். இந்த லாஸ்ட்லேயும் அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் செல்வேஜ் வரும். இது கரைப்பகுதி. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுறது வந்து செல்வேஜ் பக்கம் தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும், நம்ம வந்து ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணுவோம், அதை ஸ்டிச் பண்ணி ஃபைல் பண்ணி வைப்போம். அதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி கூட செக் பண்ணலாம். 7, அதாவது இந்த ஃபைலில் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 7 அளவுக்கு வச்சா ஓகே அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபைலில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், 7 வச்சுக்கலாம், 6 வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி 8ம் வச்சுக்கலாம். 8ன்றது கொஞ்சம் ஃபுல்லாக வரும், கவர் ஃபுல்லாக வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். நீங்கள் 8 வச்சுக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா 7 வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 7 பீசஸ் வேணும், 7 பிளாக்ஸ் வேணும். அதுக்கு நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த செல்வேஜ் பக்கமே நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் கரை இருக்குது, கரை பக்கமே ஒரு வாட்டி, அதே நான் 2 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ஒரு வாட்டி, அப்புறம் ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து அதை இன்னும் ஒரு வாட்டி மடிச்சிட்டேன். 2 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்மளுக்கு எத்தனை பீஸ் கிடைக்கும்னா 1 2 3 4 பீசஸ் கிடைக்கும். நம்மளுக்கு 7 பீஸ் தேவை. ஃபஸ்ட்டு இதை 4 கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 3 கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஃபேப்ரிக்கை கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக அயர்ன் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக இந்த சுருக்கம்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அயர்ன் பண்ணுறோமோ நம்மளுக்கு ஃபேப்ரிக் நீட்டாக க்ளீனாக இருக்கும்.
நல்லா சுருக்கம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. அதாவது இது ஒரு சின்ன நம்ம ட்ரையல் தானே பார்க்குறோம், இதுக்கு எதுக்கு நம்ம அயன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்லேருந்தே நம்ம என்ன கற்றுக்குறோமோ, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது பண்ணாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாகவே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை பண்ணலாம், அப்புறமா அதை ட்ரை பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி எதையுமே அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சி விடாதீங்க. ஃபஸ்ட்லேருந்தே சின்ன சின்ன பாயிண்ட்ஸு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்தே கரெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 7 இன்ச்சு 8 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நானும் 8 இன்ச்சே வைக்கிறேன், நீங்கள் 8 இன்ச்சே பண்ணுங்கள். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கீழே வந்து செல்வேஜ் வருது இல்லைங்களா, அந்த கரை பகுதியை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி அதை எடுத்துருங்க. அது டிஸ்டர்பாக இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ 8, அதே சேம் மெஷர்மெண்ட் இந்த பக்கமும் வைக்கணும். மார்க் பண்ணிடுங்க. இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணணும். இதில் மொத்தமாக 4 பீஸ் இருக்குது, 4 பிளாக்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிடலாம், பேலன்ஸ் இருக்கிறத நெக்ஸ்ட் கட் பண்ணிடலாம். சிசர் நிறைய பேர் ஹோல்ட் பண்ண தெரியும். இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க, எனக்கு எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றவங்க இப்படி ஹோல்ட் பண்ணுங்கள் சிசர். தம் ஃபிங்கர் இங்கே, இந்த ஃபிங்கர் இங்கே, பேலன்ஸ் இருக்கிற 3 ஃபிங்கர் இப்படி. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். சிசர் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணுறவங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டு விட்டு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விட்டு விட்டு கட் பண்ணாமல் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக அதாவது சிசர் ரொம்ப வைடாக ஓப்பன் பண்ணி கட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டாகவே அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு கட்டிங் நீட் அண்ட் ஃபினிஷாக வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு கட் பண்ண போகிறோம். இந்த சைடு என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்படியே கட் பண்ணுவோம். இதில் விட்டு அதாவது இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே வச்சுட்டு இப்படி இங்கே சிசர் விட்டு இப்படியே கட் பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஈவனாக வராது. நம்ம கட் பண்ணோம்னா கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது கரெக்டான ஈவனான லைனில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி லைன் ஒன்று நீங்கள் ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடில் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும், அந்த அன்ஈவனாக வராது. ஓகேவா, கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஃபோர் பீஸ் இருக்குது, 2 3 4. அடுத்து பேலன்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் 3 பீஸும் நான் கட் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் ப்ராக்டிஸ்க்குன்னா கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி 7 பீசஸ் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கட்டிங்கு ஃபுல்லாகவே நான் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக வீடியோவாக போட்டேன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். அதனால் நான் உங்களுக்கு வந்து
எந்தெந்த இடம் தேவையானதோ அது மட்டும் நான் உங்களுக்கு பாஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால கட்டிங்லாம் பார்க்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நம்மளுக்கு 7 தேவை. 7 பீசஸ் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ரேஷன் வேஷ்டிலையும் ஒன்று வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்காக ஒரு பீஸ் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரேஷன் வேஷ்டி. இதுலேயே உங்களுக்கு திக்னஸ் தெரியும் பாருங்க. இது எந்த அளவுக்கு தின்னாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இது ரேஷன் வேஷ்டி, இது வந்து காடா ஃபேப்ரிக். ரெண்டுத்துலேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரேஷன்து, இது காடா ஃபேப்ரிக். ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சுக்கான ஸ்டாண்டிங் லைன் நம்ம A4 ஷீட்டில் ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்குறோம். சாரி, அதை தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ண போகிறோம். மார்ஜின் லைன் 1 இன்ச் விட்டு 4 சைடுமே மார்ஜின் லைன் மார்க் பண்ணிக்கணும். 4 சைடுமே மார்ஜின் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1 இன்ச் விடுங்க. ஃபோர் சைடுமே மார்ஜின் லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு நம்ம ஸ்கொயராக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 இன்ச் கேப் விட்டு 1 இன்ச் லைனில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட போகிறோம். நம்ம ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் லைன் போட்டு இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் வந்து அந்த 1 இன்ச் எதுக்குன்னா நம்ம வந்து அதை வந்து பார்டர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம். அதுக்காக அந்த 1 இன்ச் கேப்பு. இப்போ 1 இன்ச்சில் மேலே ஃபுல்லாக மார்க் பண்ணிவிடுங்க. கீழேயும் அதே மாதிரி 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த மார்க்கும் கீழே இருக்கிற மார்க்கும் ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இதில் சைடில் இருக்கிற லைன் வந்து மார்ஜின் லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஒயிட் கலர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் டார்க் கலர் த்ரெட் இருந்தால் இன்னும் நல்லா தெரியும். டார்க் கலர் த்ரெட்னா பிளாக்கு, நேவி ப்ளூ அதில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். இதெல்லாம் கூட நல்லா தெரியும். என்கிட்ட அது 2 த்ரெட்டும் காலி ஆயிடுச்சு. அதனால் நான் இதில் என்ன ஒன்று போடலான் இருக்கேன். பர்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் லைன் வந்து மார்ஜினுக்காக விட்டுட்டோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் கொஞ்சம் முன்னாடி வைங்க. ஏன்னா மிஷின் மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், அதாவது ஒரு லைன் தாண்டி தான் நீடில் வந்து இறங்கும். அதனால் நம்ம எந்த இடத்துக்கு எக்ஸாக்டாக தேவையோ அந்த லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஒரே ஒரு லைன் இன்ச் டேப்பில் ஒரு லைன் இருக்குதுங்கன்னா அந்த ஒரு லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி வைங்க. வச்சுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச்சோட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும்.
நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் லென்த் வந்து 5ல் வச்சுருக்கேன். அதாவது இருக்கிறதுலே அதிகமான ஸ்டிச்சிங்கில் வச்சுருக்கேன். 5ல் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச்சோட லென்த் அதாவது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி. ஸ்டார்டிங் வந்து 5ல் வச்சுருக்கேன் பெருசில், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். லாக் ஸ்டிச்னா ரிவர்ஸில் போகிறது. ஃப்ரண்ட்டுக்கு வந்து திருப்பி ரிவர்ஸில் போட்டிங்கன்னா த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக லாக் ஸ்டிச். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5ல் ஸ்டிச்சோட லென்த்து இருக்கிறதுல பெருசில் வச்சு ஸ்டிச் பண்ணோம். அடுத்தது வந்து 4ல் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி ஒரே ஒரு லைன் முன்னாடி வச்சு நீடில் எந்த பாயிண்ட் நமக்கு ஸ்டார்டிங் தேவையோ அது கொஞ்சம் முன்னாடி வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபினிஷிங்கும் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபினிஷிங் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து 5 லென்த்து ஸ்டிச்சு பெருசு, இது வந்து 4. அடுத்தது 3ல் வச்சு காட்டுறேன். இது வந்து 3ல் ஸ்டிச் பண்ணது. நீங்கள் நார்மலாக ஸ்டிச்சஸ் வந்து 4, 3 4ல் வைக்கலாம், இல்லை 3ல் வைக்கலாம். அது ரெண்டுத்துக்கும் மிட்லேயும் வைக்கலாம். நார்மல் ஸ்டிச்சஸ்ஸு கொஞ்சம் நம்ம லென்த்தியாக அதாவது ரஃப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 5ல் வச்சுக்கலாம். நான் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறேன். அவ்வளோதான் பாருங்கள், ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நீங்கள் ரஃப்பு வந்து ஃபஸ்ட்டு ரஃப்பில் அடிக்கிறத அடித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா திருப்பி நல்ல ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்டரில் ஃபினிஷ் பண்ணி நம்ம இதை ஃபைல் பண்ணி வச்சுக்குவோம். பார்டர் ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்றது இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. அந்த த்ரெட்டெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக ஃபினிஷாக ஃபைல் பண்ணி வச்சுருங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.